அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள்லையும் நம் தியானத்துக்கென்று ஒரு காரியத்தை தியானிக்கும்படி ஆண்டவரின் உள்ளத்தில் ஏவனும்படினால் அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊழியத்தில் நிறையா பிரிவினைகளை நம்ம பார்க்குறோம். ஊழியத்துக்கு ஊழியம் பிரிவினை பார்த்திங்கன்னா பைபிளில் இயேசு கிறிஸ்து இயேசுங்கிற 3 எழுத்து உள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஆனால் எனக்கு இயேசுவை அறியாத மக்கள் நினச்சி பாருங்கள், அவங்க ஒரே ஒரு 30 முக்கோடி தெய்வங்களை ஆராதிக்கிற மக்களாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவை 3 எழுத்து இயேசுவை ஆராதிக்கிற நம்ம 30 முக்கோடி பிரிவுகளாக இருக்கிறோம். எண்ணற்ற பிரிவுகள், எண்ணற்ற குழப்பங்கள், எண்ணற்ற காரியங்கள். ஊழியத்தில் பிரிவினை, சபைகளில் பிரிவினை, இப்படி நிறைய பிரிவினை இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா ஒரு அம்மா பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்ச்சில் குறை இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு சர்ச்சுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணாங்க. இப்போ இன்னொரு சர்ச்சுக்கு போனாங்கன்னா அங்கேயும் குறை இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு இன்னொரு சர்ச்சுக்கு போனாங்க. சிலர் இருப்பாங்க மாதம் ஒரு சர்ச்சுக்கு போகிற குணமுடையவர்களாக இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் 2-3 சர்ச்சுக்கு போயிட்டு கடைசியில் முடிவு பண்ணாங்க, இனிமேல் என்ன சர்ச்சை மாறிட்டு இருக்கிறது, நம்மளே ஒரு சர்ச்சு தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சு தொடங்கினாங்க. சர்ச்சு தொடங்கி பார்த்திங்க அப்படின்னா அதை திறப்பு விழா அன்னைக்கு உள்ள 4 சேர் போட்டிருக்காங்க. 5 ஊழியர் அழைச்சிட்டாங்க. ஆனால் பாருங்கள், உள்ளே உட்கார்றதுக்கு சேர் 4 தான் இருந்துச்சு திறப்பு விழா அன்னைக்கு அந்த ஸ்டேஜில் உட்கார்றதுக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. அதோட அந்த சர்ச்சிலையும் பிரிவினை வந்து விட்டது, பிரச்சனை வந்து விட்டது. இன்றைக்கி மனிதன் எங்கெல்லாம் கால் வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை. ஒரு பிரிவினை இல்லாத சபைக்கு போகணுன்னா வீரப்பன் வாழ்ந்த காட்டில் தான் போய் என்ன செய்யணும், வாழணும். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பிரிவினை, பிரச்சனைகள். ஊழியத்தில் பிரிவினை வருவது சரிதானாம். வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் 13:2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் தான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருமுலம் பற்றினார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா பர்னபாவும் பவுல் ஊழியத்துக்கு வந்த புதியதில் பர்னபா கூட தான் போயிட்டுருக்கிறார். ஆனால் இங்கே ஆவியானவர் தெளிவாக திருவலம் பற்றினார், நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள். எனக்கு அழைப்பு வெவ்வேறாக இருக்கலாம், ஆவியானவர் ஒன்று. வரங்கள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆவியானவர் ஒன்று. இப்படி அநேக காரியங்களை நம்ம பார்த்தாலும் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாக இருக்கிறார். ஆனால் ஊழியத்தில் பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் நான் அநேக வாலிபர்கள் நாங்கள் இணைந்து இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். கொஞ்சம் நாட்கள் வரும்போது சில தம்பிமார்களை கர்த்தர் தனியாக பிரித்தார். ஆரம்பத்தில் அது புரியலை, ஏன்டா பிரிவினை, பிரச்சனை அப்படின்லாம் போராட்டமாக இருந்துச்சு. ஆனால் நாட்கள் வரும்போது தான் தெரிஞ்சுது, கர்த்தரே ஒவ்வொருத்தரையும் பிரித்து எடுக்கிறார். அப்போது நிறைய வாலிபர்களை புதிதாக தேவன் தர ஆரம்பித்தார். அப்போ சில வாலிபர்கள் ஆண்டவர் இங்கேருந்து பிரித்தெடுத்து அவர் திட்டம் பண்ணியிருக்கிற ஊழியத்தை செய்கிறதுக்கு இன்றைக்கி அருமையான ஊழியத்தை அநேகர் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தாலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா லோத்தையும் ஆபிரகாமையும் தேவன் என்ன செய்தார், பிரித்தார். பாருங்கள், பிரிக்கும்போது 2 பேருடைய ஆசீர்வாதம் பெருகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவனுடைய மேய்ப்பருக்கும் அவனுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருது. அதனால் அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுறாங்க, இதுக்கு பிறகு இந்த 2 மேய்ப்பர்களுக்கும் பிரிவினை வருகிறத பார்த்து அவங்க 2 பேர் முடிவு பண்ணுறாங்க, நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ அப்படி போனால் நான் இப்படி போகிறேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து 2 பேரும் அவர்களுக்கு தேவன் வைத்த பாதையில் சென்றார்கள். அதே மாதிரி தான் இன்றைக்கு சில நேரத்தில் ஆண்டவர் சீசர்களை 3 ஆண்டுகள் கூடவே வைத்து உருவாக்கினார். 3 ஆண்டுகள் முடிந்த பிறகு அவர்களை கர்த்தர் வைத்த ஊழியத்துக்கென்று ஆண்டவர் பிரித்து எடுத்தார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஊழியத்துக்கென்று ஆண்டவர் பிரித்து எடுத்தார். இன்றைக்கி உங்களை சில ஊழியத்தில் வைத்து கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கலாம். சில ஊழியங்களில் இருப்பாங்க, உள்ளுக்குள்ளேயே பனிப்போர் நடைபெற்று கொண்டு இருக்கும். அந்த பிரிவினைக்கு முன்பதாக அந்த பனிப்போர் மாதிரி நடந்து கொண்டிருக்கும். அப்படி தேவன் உங்களை ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு நெருடல், ஒரு கசப்பு, ஒரு வைராக்கியம் அப்படி தோணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதே ஊழியத்திலிருந்து நீங்கள் கஷ்டப்படுவதை தேவன் விரும்பலை. உங்களுக்குன்னு தேவன் வைத்திருக்கிற ஊழியத்திற்கு அழைப்புக்கு நேர நீங்கள் செல்லணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வாலிபர்களை ஆண்டவர் உருவாக்கி, அப்போது முதல்ல போன வாலிபர்கள் கசப்போடு போனாங்க, அப்புறம் சொல்லிட்டு போனாங்க, முதல்ல சிலர் சொல்லாமல் போனாங்க.
ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட தூரத்தில் சில வாலிபர்கள் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நட்போடு இருக்கிறார்கள். இப்போ இருக்கிற தம்பிமாரை புதிது அநேகரை கத்தர் தாரார். இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியம் என்னென்னா, ஒருவனை உருவாக்கி அனுப்பணும். அது நம்ம செய்ய வேண்டிய ஊழியம். அனுப்ப மாட்டேன், கடைசி வரைக்கும் என் கூடவே வச்சுருப்பேன் அப்படின்னு சிலரை நம்ம வைத்திருக்கும் போது அது நிறையா போராட்டத்தையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரும். இப்போ இருக்கிற வாலிபர்கள்ட்டெல்லாம் நான் சொல்லுவேன், ஆண்டவர் உன்னை எப்போ அழைத்தாலும் அந்த ஊழியத்தை நானும் வந்து உனக்கு ஆரம்பித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் கர்த்தருடைய ஊழியத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு. அதனால் ஊழியத்தில் பிரிவினை வருவது சாதாரண காரியம். 2 பேரும் இணைந்து, இப்போ பவுலும் பர்னபாவும் பிரிஞ்சு ஊழியம் செய்கிறது ஆண்டவருடைய சித்தம். அப்புறம் கொஞ்ச நாள் சேர்ந்துருந்தாங்க. அப்புறம் ஆண்டவர் அவங்கள பிரித்து எடுத்தார். அதுக்கு கீழ்ப்படியில் திரும்ப பிரச்சனை வந்துச்சு. மார்க்கு குறித்த பிரச்சனை வந்தது. ஒருத்தர் பிரிந்து போய் ஊழியம் செய்தார்கள். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நாட்கள்லையும் அப்படி நிறைய பேர் ஆண்டவர் ஊழியத்தில் உருவாக்கி தனியாக அழைத்து செல்கிறதற்கு அவர் வல்லமை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அதை புரிந்து கொள்ளணும். இப்போ தேவனே சில காரியத்தை அனுமதிப்பார். அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா சில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு கீழ்ப்படிவோம். ஆனால் சிலர் இதை புரிந்து கொள்றதில்லை. நம்ம இருதயம் ஆண்டவருடைய இருதயம் போல் ஆக வேண்டும். ஒருவேளை பிரிந்து போகிறதுனால அவன் அழிந்து போக மாட்டான். அவனுடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம அழிஞ்சு போயிடுவோமா, நம்மளே அழிக்க விட மாட்டார். நம்முடைய ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சிலர் சபையிலேருந்து ஆண்டவர் பிரிப்பார். ரொம்ப நாள் சபையில் இருக்கிறவங்கள கூட ஆண்டவர் பிரித்து எடுக்கலாம். நீங்கள் உடனே கவலைப்பட்டுறக்கூடாது. ஐயோ அவங்க முக்கியமான ஆத்மா நிறைய காணிக்க கொடுப்பாங்களே, போயிட்டாங்களே. கிடையாது. அவர்களை காட்டிலும் அடுத்த பெஸ்ட்டான ஆட்களை தேவன் தர்றதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே சிலரை பிரித்து எடுக்கும்போது அது அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு தேவன் நம்மளை நடத்தும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கிறேன். தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் இடைப்பட்டிருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் அவர்களோடு நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டு. ஆசீர்வதிங்க. யார் யாரோ ஊழியத்துக்கு பிரித்தெடுக்கீங்களோ பிரித்தெடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து எங்களுடைய வீடியோஸை பாருங்கள். எங்கள் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.